வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. காரைக்கால் அருகே கீழக்காச்சாக்குடி சீதலா தேவி மாரியம்மன் கோயில் பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு வரிசை தட்டு ஊர்வலம். திரளான பக்தர்கள் வரிசை தட்டுகளை ஊர்வலமாக சுமந்து சென்று சாமி தரிசனம். மீன்களின் இனப்பெருக்கத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் 61 நாட்கள் அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் மானிய விலையில் டீசல் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் 61 நாட்கள் அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு பெறுவதன் எதிரொலி 2 மாதங்களாக கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகுகளை தயார் செய்து வரும் தூத்துக்குடி மீனவர்கள். விடுமுறை தினத்தை முன்னிட்டு குற்றாலம் அருவிகளில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் ஆனந்த குளியல் போட்ட பொதுமக்கள். அமெரிக்காவுடன் இன்று அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை. அடுத்த சில நாட்களில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என ஈரான் தகவல். அமெரிக்கா ஈரான் அமைதி உடன்படிக்கை இன்று கையெழுத்தாகும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஜூன் 17ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. G7 மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி பிரான்ஸ் சென்றுள்ள நிலையில் அங்கு டொனால்டு டிரம்பை சந்திப்பதை உறுதி செய்துள்ளது வெள்ளை மாளிகை. கரூர் சிபிஐ வழக்கில் இருந்து தப்பிக்கத்தான் டெல்லி சென்றீர்களா மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் என மு க ஸ்டாலின் கேள்வி. பாஜகவை விமர்சித்தால் ஆபத்து என முதலமைச்சர் விஜய் மௌனம் காப்பதாகவும் விளாசல். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்கத்தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டதை உங்களை மாதிரி நான் தரம் தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. அதிமுக எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய் விலைக்கு வாங்குவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ஆதரவு அளித்த கட்சிகள் மீது முதலமைச்சர் விஜய்க்கு நம்பிக்கை இல்லையா எனவும் சரமாரி கேள்வி.
முதல்ல அவர் ஆட்சியை காப்பாற்றிக்க அதிமுக மிலைக்கல தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்களிக்க வச்சார். இப்போ அவங்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அடுத்த நொடிய தன்னுடைய கட்சியில் இணைச்சிருக்கிறார். ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற அசிங்கமான ஆட்சியா இந்த ஆட்சி இருக்கு. முதலமைச்சர் தான் மேடைக்கு மேடை கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க சொல்றாரே தவிர அவர் முதல்ல கான்பிடண்டா இருக்காரா? அதனாலதான் தீர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. இப்போ தாவேக ஆட்சியிடமிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. இது சினிமா அல்ல, ஆட்சி நிர்வாகம் எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடும் தாக்கு. பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்கிறது இவங்க உரிமை. ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்கள. இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நிபந்தனைகள் இல்லாம நிதியை கொடுக்கணும்னு தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்லை, ஆட்சி நிர்வாகம். அதனால புரிஞ்சுக்கணும். பாஜகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி, அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான பாலகங்காவும் தாவேகாவில் இணைந்தார். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் தாவேகா வெற்றி பெற்றதை போல இனி நாமும் வெல்வோம் என அதிமுக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக நிர்வாகிகள் சமூக வலைதள செயல்பாடுகளை அதிகரித்து அரசின் தவறுகளை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தல். தாவேகா நமக்கு எதிரியே இல்லை, திமுக தான் நமக்கு உண்மையான எதிரி என அதிமுக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தாவேகாவின் வெற்றி நிலையாக இருக்காது, அடுத்து எப்போது தேர்தல் வந்தாலும் நமக்கு தான் வெற்றி என்றும் உறுதி. மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வரும் நிலையில் தாவேகா அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல ஆட்சிக்கு வந்த துவக்கத்திலேயே தாவேகா அரசால் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஏமாற்றம் என்றும் விமர்சனம். திமுக ஆட்சியின் திட்டங்களை தாவேகா காப்பியடிப்பதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. பெண்கள் பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள், ஆனால் அதையும் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு ஆட்சி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த பதிலும் இல்லை. கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் தொற்று ஏற்படக்கூடும் என்பதால் திமுக மகளிரணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் திரும்பிவிட்டேன். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விளக்கம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மகளிரணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட வாட்ச் ஒரே நேரத்தில் பலர் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு. சிவகங்கை அருகே பெண் காவலரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகார். சரித்திர பதிவு குற்றவாளி உட்பட 3 பேரை கைது செய்து அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து அதில் தொடர்புடைய 202 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக டிஜிபி அறிவிப்பு. ஜூன் 1 முதல் 10 நாட்களில் 2939 பேர் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கம்.
தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிப்பார். தமிழ்நாடு பட்ஜெட் நல்ல விதமாக இருக்கும், விரைவில் எதிர்பார்க்கலாம் என அமைச்சர் மரிய வில்சன் பேட்டி. பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குபவர்கள் அடுத்த நாள் பணியில் இருக்க மாட்டார்கள். மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவைத்துறை அமைச்சர் விக்னேஷ் திட்டவட்டம். ஆனாலும் இது எங்கெங்கெல்லாம் தெரிய வருதோ அங்கெங்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷமா பழகின ஒரு விஷயம். அதனால அவங்களால திடீர்னு அதை ஏற்றுக்க முடியல. ஆனாலும் நீங்க எந்தெந்த கடைகள்லாம் இந்த சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கீங்களோ அந்த கடைக்கெல்லாம் அடுத்த நாள் போய் பாருங்க. உங்கள்கிட்ட யார் அந்த விற்பனையாளர்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்களோ அவங்க நிச்சயம் அந்த பணியில் இருக்க மாட்டாங்க. மூன்று மாதங்கள் கழித்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தமாக இணையப் போவதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விருப்பப்பட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படாததால் அதிருப்தி. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சாரத்துறையில் சீர்திருத்தம் செய்யாதது கூட மின்வெட்டுக்கு காரணமாக இருக்கலாம். தாவேக அரசுக்கு ஆதரவாக மதிமுக எம்பி துரை வைகோ தகவல். பல நூற்றுக்கணக்கான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. பட் செயல்பாட்டுக்கு நீ அது வரல. கிட்டத்தட்ட 20 வருஷமா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கட்டும், இல்ல நீங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதெல்லாம் மாத்தாம புதுப்பிக்காம எப்படி பிரச்சனை மாறும் உங்களுக்கு? இது கிட்டத்தட்ட ஒரு அரசுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முந்தைய பல அரசுகள் செஞ்ச தவறுகள், காலதாமதம், இதனால வர பிரச்சனையை நான் பார்க்கிறேன். திமுக கூட்டணியிலிருந்து அடுத்தடுத்து வெளியேறும் கட்சிகள் குறித்து பாடல் பாடி விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ரகுபதி, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என பாடல் பாடி விமர்சனம். ஒரு பாட்டு சொல்லுவாங்க, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்று ஒரு பாட்டு இருக்கு. அதுபோலதான் திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் நம்பி இல்லை, தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய திராணி தெம்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. துபாயிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல். செல்போன், டேப்லெட் போன்ற மின்னணு சாதனங்களையும் பறிமுதல் செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை.